இரடியம் மோசடி வழக்கில் மேலும் 24 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுவரை 54 பேர் சிக்கியிருக்கும் நிலையில் இரடியம் மோசடிக்கு முடிவு கட்டப்படுமா? தங்கத்தையும் விட விலை உயர்ந்த அரிதான உலோகம் இரடியம். இரடியம் வைத்திருந்தால் யோகம் வரும். பணம் கொட்டோ கொட்டென கூரையை பீய்த்து கொண்டு கொட்டும். இப்படி புருடாவிட்டு காலம் காலமாக ஏமாற்றி வருகின்றனர். அதிலும் சிலர் போலியாக இரடியம் தயாரித்து தங்களிடம் சிக்கும் அப்பாவிகளிடம் பாதி விலைக்கு இரடியம் விற்பதாகவும், வாங்கினால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகு பெருகு என பெருகும் என ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபடுகின்றனர். அதிலும் தமிழ்நாட்டில்தான் இரடியம் மோசடி என்பது பேய் போல தலையை விரித்து போட்டு திங்கு திங்குவென ஆடுகிறது. இல்லாத இரடியத்தை இருப்பதாக காட்டி பல லட்சம் ரூபாய் பணம் பறிக்கும் மோசடி வேலைக்கு தனி டீம் அமைத்து பயிற்சி கொடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கைவரிசை காட்டியுள்ளனர். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என பலரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றிலும் சமம் என்று நினைப்பார்கள் போலும். இதனால் இரடியம் மோசடியில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களை கூண்டோடு ஒழிக்க சிபிசிஐடி போலீசார் தலைமையில் தமிழ்நாட்டில் சல்லடை போட்டு தேடும் வேட்டை தொடங்கப்பட்டுள்ளது. அதில் ஏற்கனவே 30 மோசடி நபர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம், தங்க நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இரடியம் மோசடிக்கு முக்கிய மூளையாக செயல்பட்ட சாமிநாதனும் அதில் ஒருவர். அவரிடம் மேற்கொண்ட ஸ்பெஷல் விசாரணையில் மோசடி பணத்தில் சென்னை மற்றும் மதுரையில் வீடு மற்றும் நிலங்கள் வாங்கி இருப்பதும், கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் துணை நடிகையுடன் ஜாலியாக அவர் ஊர் சுற்றி செலவு செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. சாமிநாதன் கொடுத்த தகவலில் மேலும் 24 பேரை தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களின் சொத்துக்களை முடக்கிய அதிகாரிகள் 10ற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளையும் ட்ராக் செய்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் மூலம் யார் யாரிடம் இருந்து பணம் பெற்று யார் யாருக்கு கைமாற்றி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் தெரியவரும். மற்றொரு பகீர் சம்பவமாக 50ற்கு மேற்பட்ட சிண்டிகேட் கும்பல் இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மோசடி செய்ததும் பணத்தை ஒரு சிண்டிகேட் தலைவனிடம் கைமாற்றி சில நாட்கள் தலைமறைவாக இருப்பதும், பின்னர் மீண்டும் மோசடியில் ஈடுபடுவதும் என ஸ்கெட்சு போட்டு கைவரிசை காட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் இரடியம் மோசடியில் ஈடுபடும் சிண்டிகேட் தலைவன் யார்? அவரால் பதுக்கப்பட்ட பணம் எங்கே? மேலும் எத்தனை மோசடி நபர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி விசாரணை நீடிக்கிறது. அதில் மேலும் பல இரடிய மோசடி கும்பல் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.